சுதந்திரங்கிறது எதற்கு தேவைன்னா, ஆராய்ச்சி செய்வதற்கு. நம்ம ஒரு ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு சுதந்திரம் தேவை. சுதந்திரமா பலவிதமான அனுபவங்கள போய் சந்திக்கணும். அப்போ தான் நம்ம உண்மைகள தெரிஞ்சுக்க முடியும். நீ சுதந்திரத்த மறுக்கிற அப்படின்னா, உனக்கு உண்மைகளே கிடைக்காது. நீ காதலிப்பதற்கு தடை போடுற, காதலிக்கிறதுக்கு தடை போடுற, அப்புறம் இந்த மாரி ஒரு ஆண், பெண் உறவுலே உனக்கு உறவு தான் உறவு உறவு ரீதியான பல்வேறு அனுபவங்கள நம்ம எதிர்கொள்ளணும். அதற்கு தேவை சுதந்திரம். ஏன்னா இப்போ ஆண் பெண் உறவுகளுக்கு தடை போடுறது, காதலிப்பதற்கு தடை போடுறது, பெற்றோர் பார்த்த திருமணத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுமாதிரி இந்த ஜாதிகாரன் இந்த ஜாதியை தான் கல்யாணம் இப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுறன்னா, சுதந்திரத்தை நீ என்ன பண்ணுற தடை போடுற. சுதந்திரமாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நீ ஒரு தடையை போடும்போது இங்கே ஆராய்ச்சி என்பதே இருக்காது. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சுதந்திரம் தேவை. ஆராய்ச்சி பண்ணுறதே இங்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஆராய்ச்சினா இன்னும் மைக்ரோஸ்கோப்பை எடுத்துகிட்டு போய் இலைத்தலைகளை அப்படி பூத கண்ணாடி வச்சு பார்க்குறது, இதுதான் ஆராய்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கான். உண்மையாக எல்லாருமே செய்ய வேண்டிய ஆராய்ச்சி உறவுகள், மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பிடித்தவங்களை நீ தேடணும். உனக்கு பிடித்த நண்பர்களை தேட வேண்டும். உனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை தேட வேண்டும். அப்படின்னா அதுக்கு இங்கே சுதந்திரம் இருக்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, கிடைச்சவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கிடைச்சவங்களோட பழகிறாங்க. தனக்கு தேவையானவங்க யார் அப்படிங்கிறத தேடி போக மாட்டேன்றாங்க. அது கிடைச்சவங்க இவங்க தான் நம்ம தலைவிதி, இந்த உறவினர்கள் தான் நம்ம இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க, இவங்க தான் நம்ம தலைவிதி. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் நம்ம பழகணும். தெரியுது அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு, தெரியுது அவங்க நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனாலும் அவர்களிடம்தான் வாழ வேண்டும் என்று நினைத்து காரணம். இங்கே ஒரு தேடல் கிடையாது, தேடுவதற்கு அனுமதி கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது. அதுபோல் ஒரு கணவனா மனைவியா, அவன் கெட்டவன் தெரியும், என் புருஷன் கெட்டவன் தான், ஆனால் அவங்களோட தான் நான் வாழ்ந்தாகணும். அவனை இவன் கெட்டவனா, அப்போ அவனை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்லவனை தேடி, உனக்கு பிடித்த ஒருவனை தேடி போகணுன்னா அதுக்கு சுதந்திரம் தேவை. நீ ஆராய்ச்சி பண்ணணும். யார் நமக்கு பிடிச்ச ஒரு ஆள், எனக்கு பிடித்த ஒரு கணவன் யாராக இருக்க முடியும், அதை போய் தேடணுன்னா அதுக்கு சுதந்திரம் தேவை. அதை நீ ஆராய்ச்சி பண்ணால் தான், நீ 4 பேர்கிட்ட பழகி பார்த்தா தான் அதில் யார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அவனை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் இவங்களையெல்லாம் பிடிக்கல, அவங்கள ஏன் ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம விருப்பம் எது, இந்த மாதிரி தான் இதான் நம்ம அந்த மாதிரி ஒரு தேடுவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு, உன்னை பற்றி நீ ஆராய்ச்சி செய்யணும். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீ ஆராய்ச்சி செய்யணும். அதற்கு இங்கே சுதந்திரம் தேவை, உறவு ரீதியான சுதந்திரம். அப்போ சுதந்திரத்துக்கே இங்கே தடை விதிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அப்போ இங்கே ஆராய்ச்சியே இருக்காது. ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஆராய்ச்சி பண்ணால் அவ்வளோதான், மாட்டிப்பாங்க, கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. அதனால் உறவுகளில் சுதந்திரம் வேணும், பிரிவதற்கான சுதந்திரம் வேணும். தேடி கண்டுபிடிக்கிற ஏதோ ஒன்று இதை விட ஒன்று பெட்டராக கிடச்சிதுன்னா அங்கே போகிறதுக்கு அந்த சுதந்திரம் வேணும். உனக்கு கிடச்சிருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஆனால் இதை விட இன்னொன்று உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நோக்கி போகிறதுக்கு உனக்கு சுதந்திரம் வேணும். பிரிவதற்கான பாதுகாப்பு வேணும், பிரிவதற்கான சுதந்திரம் வேணும். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் ஆராய்ச்சி இருக்கும். ஆராய்ச்சி இருக்கிற இடத்துல தான் அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கும். நீ சுதந்திரம் மறுக்கப்படும் பொழுது ஆராய்ச்சி இருக்காது, ஆராய்ச்சி தடைபடும். அப்புறம் அந்த இடத்துல மூட நம்பிக்கைகள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடும்.